சர்வஜால் அவளுக்கு இருந்த பிரதிபை, அந்த பிரதிபை எனக்கு வேணும். அதனால ஆவிர்மை ஏதி, எனக்கு மேலும் மேலும் அந்த பிரதிபைகள் வேணும். அந்த பிரதிபை என்னன்னா ஏதி, அதுக்கு எல்லாம் கிடையாது. போன தடவை உபன்யாசம் பண்ணும்போது ஒரு விதமா இருந்தது, இன்னைக்கு உபன்யாசம் பண்ணும்போது அந்தூர்ல உபன்யாசம் பண்ணும்போது ஒரு விதம், இந்தூர்ல ஒரு உபன்யாசம் விதம்னா, அப்போ அந்த பிரதிபைக்கு அந்தம் எங்க இருக்கு? அந்தம் இல்லாததான கடல், அந்த கடல் போன்றதான ஒரு பிரதிபை மேலும் மேலும் அபிவிருத்தியாகணும். அப்படிங்கிறதுனால ஏதின்னு மட்டிலும் பிரார்த்தனை. ஏதினா வளர்ச்சி, அது விருத்தியாகட்டும். ஏது சமிருத்தவு அப்படின்னு தாத்து, அது சமிருத்தியாகட்டும். எனக்கு நிறைய அந்த பிரதிபைகள், அந்த பிரதிபைகள் வேதாந்த விஷயமான பிரதிபைகளே, சாஸ்திர விஷயமான பிரதிபைகளே என்னிடத்துல நிறைய நிறைஞ்சிருக்கு. அனாவசிய பிரதிபைகள் வரக்கூடாது. அவளையும் பத்தி நிறைய ஆலோசனை என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்க? நம்மளை நாமே அவமானப்படுத்தி கங்கையில சாக்கடை விழுந்தது மாதிரி அந்த பிரதிபை எல்லாத்தையும் பூட்டு, இதெல்லாம் குருட்டு யோஜனைன்னு. அதனால பிரார்த்தனை, எனக்கு இந்த தேவையில்லாத பிரதிபை எல்லாம் வர வேண்டும். என்ன இருக்கிறது மறந்து போயிடும். தேவையில்லாத பிரதிபைகள் நிறைய வந்ததுன்னா, ஏதோ 4 ஸ்லோகத்தை கேட்டோம், அதை பத்தி சிந்தனை பண்ணிருக்கலாம். இந்த ஸ்லோகத்துக்கு எப்படி அர்த்தம் சொன்ன அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு இருக்கலாம். அந்த சிந்தனை பந்த ஆயிடுறது. ஏதஸ்ய மஆனீஸ்தஹ சுதம் மே கோபாயா அப்படின்னு வருது இல்லையா? சுதம் மே மா பிரகாசீஹி, நான் அந்த வேதத்துக்கு இருப்பிடமா இருக்கணும், நிதியா இருக்கணும், புதையலா இருக்கணும். அந்த வேதத்தை வைக்கக்கூடிய ஒரு புதையலாக நான் இருக்கணும். என்னிடத்துல அது ஸ்திரமா இருக்கணும். நான் அத்தியனம் பண்ண வேதம் சுதம் மே பிரகாசி. அந்த சுதம் பெரியவாள் இடத்துல உட்கார்ந்து கொண்டு நான் கேட்டதெல்லாம் என்னை விட்டுட்டு போயிடாம இருக்கு. நான் அது எல்லாம் கேட்டேன் இல்லையா, எவ்வளவு விஷயங்களை என் குருநாதர்கிட்ட, அதெல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுச்சுன்னா ஆசையா கேட்டேன் எல்லாம். அப்ப அப்படியே இந்த காதால வந்தது, இந்த காதால போயிடுச்சு அப்படின்னு இல்லாம மா பிரகாசிகி, என்னை விடக்கூடாது. நான் கேட்டதெல்லாம் என் நெஞ்சில நிறைஞ்சு இருக்கணும். அனே நாதீதேனாகோ ராத்ரான் சந்ததாமி, அகோராத்திரான் ராப்பகலா என்னன்னா, நான் என் ஆச்சாரியன் இடத்துல கேட்டது ஒவ்வொன்றும் முத்தா இருக்கிறதுனால, அது ஒவ்வொன்றுக்கும் வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ராத்திரி 2 மணிக்கு எழுதிட்டே இருந்தேன். அது பூரா எழுதினதெல்லாம் சரியா இருக்கணும். மறுபடியும் படிச்சேன், மறுபடியும் பார்த்துட்டு இருந்தேன். சும்மாவே இருக்க முடியல என்னால. அதனால அதை பத்தியே சிந்தனை, அதை பத்தியே எழுதுறது. 6வது என்னோட கூட படிச்ச வாழ்க்கை அதை பத்தியே பேசுறது. என்னடானா அகோராத்திரம், அதுதான் எனக்கு காலட்சேபம். அப்படிதானே வித்ய வரணும். அகோராத்திரம் வேற இன்னனே கிடையாது, வேற வேலையும் கிடையாது, வேற வேலையும் கிடையாது. ஏன்னா என் ஆச்சாரியனை பத்தியோ, ஆச்சாரியன் சொன்னதை பத்தியோ, சொன்னதுபடி ஆச்சாரியன் நடக்கிறத பத்தியோ எனக்கு அதான் வேலை. ஆச்சாரியனுடைய குணம், குணத்துக்கும் பேச்சுக்கும் வித்தியாசப்படல. அவர் என்ன பேசுறாரோ அதன்படி இருக்கார். அதனால எப்படி இருக்காரோ அப்படி அவருக்கு சரித்திரம். அதனால திருப்பி திருப்பி குரு ஒரு மூர்த்தியும் சதாதியா, குருவனுடைய குணம், குருவனுடைய சரித்திரம், குரு சொன்ன விஷயம், இதையே அனுசந்தானம் பண்ணி கொண்டு அகோராத்திரம் நானே குருமயமா ஆயிடணும். நானே குருமயமா ஆயிடணும். ததானி ரிதம் வதிஷ்யாமி. அப்புறம் எதுன்னா, நான் கண்டதும் கேட்டதும் என் குரு தானே, அதுதானே சத்தியம். அப்புறம் பயப்பட மாட்டேன். யார் உனக்கு பாக்கியம் இருந்தா நீ பார், இல்லைன்னா போ. என் குருநாதன் சொன்னது, குருநாதன் நடந்தது, குருநாதன் பேசினது, அது எல்லாத்தையும் பேசிண்டே இருப்பேன். சத்தியம் வதிஷ். வேற ஒண்ணும் உனக்கு சாதனை வேண்டாம். அது என்ன காப்பாற்றும். தன்மாமவது, அது என்ன காப்பாற்றும். குரு எனக்கு சொன்ன வார்த்தைகள் என்ன காப்பாற்றும். அது சமயத்துல ஸ்புரிச்சுட்டே இருக்கும். குருநாதர் சொன்னாரு, லௌகீகம் உள்பட அவர் சொல்லியிருக்கார், உடம்ப பார்த்துக்கிறது உள்பட அவர் சொல்லியிருக்கார், குடும்பத்தை பார்த்துக்கிறது சொல்லியிருப்பார். என்ன எல்லாத்துக்கும் சரியான பிரேட்சகன், அத்தியக்ஷன் அவன்தான். அப்போ அது என்ன காப்பாற்றும். லௌகீகத்திலையும் காப்பாற்றும், பரமார்த்த லாபத்திலையும் காப்பாற்றும்.
வக்தாரமவது, எனக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கிறாளே அவ க்ஷேமமா இருக்கு. அவளுக்கு உடம்புக்கு வந்து கொடுத்தனா அப்புறம் நான் எப்படி இது எல்லாத்தையும் கேட்கறேன். சரீரமா இருக்கணும் எங்க ஆச்சாரியன். 90 வயசுக்கு நல்ல குண்டா இருக்கணும். 90 வயசுக்கு நல்ல குண்டா இருக்கணும். அவன் தான் அப்பதானே அவன் வருஷிக்க முடியும், அப்பதானே எடுத்து சொல்ல முடியும். வக்தாரம் அவதுமாம், நானும் கேட்கறதுக்கு சௌக்கியமா இருக்கு. அங்க உபன்யாசம் நடத்தது எனக்கு ஜுரம் வந்துடுத்து போக முடியல அப்படின்னு நானும் ஆயிடக்கூடாது. எனக்கு தான் நஷ்டம் இல்ல, அவருக்கே நஷ்டம். அப்புறம் யாரை வச்சு சொல்லுவார்? இவன் தானே பிடிச்சு வச்சிருக்கார், அவருக்கோ சொல்லணும், சொல்றதுக்கோ ஆள் வேணும். ஆளை இவனை வச்சுக்கலாம் அப்படின்னு தானே பிடிச்சு வச்சிருக்கார். அதனால நானும் க்ஷேமமா இருக்கணும், அவரும் க்ஷேமமா இருக்கணும். இன்னும் பிரார்த்தனை. ஏன் க்ஷேமமா இருக்குன்னா எனக்காக இல்ல, அவருக்காக இல்ல, வேதாந்தத்துக்காக. வேதாந்தத்தை பிரவசனம் பண்ற ஆச்சாரியன் க்ஷேமமா இருக்கணும், வேதாந்தத்தை கேட்கிற நான் க்ஷேமமா இருக்கணும். வேதாந்தமே சரீரத்தில் உள்ள ஆசையை விடுறதுக்காக தானே. நீ அந்த வேதாந்தத்தை வச்சுட்டே க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறீங்க. அப்படின்னா திரௌண்யஸ்திர விப்ளுஷ்டம் இதம் மதங்கம் சந்தான பீஜம் குருபாண்டவானாம் அப்படிங்கிறான் பரீட்சித்து. ஏன் அப்படின்னா அங்கத்துல ஆசை விடுங்கிறார் சுகர். மதங்கிறான் ஏன் உடம்புங்கிறான். ஏன் உடம்புன்னு ஏன் அபிமானம் காட்டுற உங்ககிட்ட? இவ்வளவு வேறம் பாகவதம் கேட்டுனான். சந்தான பீஜம் குருபாண்டவானாம். கௌரவ வம்சத்துக்கு பாண்டவ வம்சத்துக்கு ஒரு சந்தானம் அப்படிங்கிறது சாஸ்திரம். சத்புத்திரன் வேணுங்கிறது. அதனால இந்த சந்தானம் குல சந்ததிக்கு குல பரம்பரைக்கு அப்படிங்கிறது. மற்றொன்று என்னன்னா யுகோப குப்சிங்கத ஆத்ம சக்கரஹா மாதுஷ்டமேயா சரணங்கதாயாக. இந்த உடம்புல ஏன் என்ன ஆசைனால் எங்க அம்மா பெற்றது. அதனால அம்மாட்டுக்கு உள்ள ஆசையினாலே எனக்கு உடம்புல ஆசை. எனக்கு போதேந்திரால் பிரசாதம்னா இந்த பிரசாதத்துல ஏன் ஆசைனால் போதேந்திரால் பிரசாதம். அதுபோல குச்சிங்கிராகம் அம்மாவுக்கு என்ன பெருநாள் சரணங்கதாயாக. அவள் கிருஷ்ண பக்தை. கிருஷ்ண பக்தியான எங்க அம்மா பெற்றது அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்ப இது ஏன் நாள் யுகோப குச்சிங்கதா. நான் இருக்கிற வயத்துக்குள்ள என்ன காப்பாத்தினார் அப்படின்னா இது கிருஷ்ணன் கொடுத்த உடம்புனா. கிருஷ்ணன் என்னத்துக்காக கொடுத்தால் உங்க எதிரில உட்கார்ந்து பாகவதம் கேட்கணுங்கிறதுக்காக. அதனால இன்னைக்கு நான் உபனிஷத்தை கேட்கிறேன்னா முதல் எங்க அம்மாவுக்கு நன்றி. முதல் எங்க அம்மாவை நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நான் எங்கன்னு உபனிஷத்து கேட்கிறேன். அம்மா கிடைச்சா குருநாதர் கிடைக்கலன்னா குருநாதர் அம்மா ஆத்மாவுக்கு தாயார், அம்மா சரீரத்துக்கு தாயார். ஞானப்பால் ஓற்றார் குருநாதர். அந்த குருநாதர் இந்த 2 பேரையும் கொடுத்தது பகவான் ஜெகத்குரு. 3 பேரையும் நினைக்கணும் இல்லையா? சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம் அவது வக்தாரம் அப்படின்னா பொதுவாக மந்திரங்கள் முடியும் பொழுது 2 தினம் உச்சரிக்க முடியும். நாம் சந்தியாவந்தன மந்திரங்கள்லாம் கூட ஒரு வாக்கியத்தை சொன்னோமானா அப்புறம் மறுபடியும் அதை சொல்லி இத்தின்னு முடி. உபனிஷத்து ஆரம்பம். ஆத்மாவா இதமேகயேவா ஆக்ர ஆசீத் நாண்ய கிஞ்சன மிஷத் சயீக்ஷத லோகானுஸ்ருஜா இதி. ஆத்மா ஒன்றே இருந்தது. இதம் ஏகையேவ ஆத்மா. ஆத்மா ஒன்றே இருந்த பாக்கி எல்லாம் ஆத்மாவிலேயே அடங்கி எல்லாம் அழிஞ்சு போயிடுத்து. ஆத்மா ஒன்றே இருந்தது. எப்போ ஆசீதனா பிரளய காலத்துல பரமாத்மாவை தவிர வேற எதுவுமே இல்லை. நாண்ய கிஞ்சன மிஷத். மிஷத்துனா சேஷ்ட